ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது என்னோட சிஸ்டரோட சேனல் ஜர்னி வித் ஹலிமா. என்னோட சேனல் வந்து விலாக்ஸ் ஆஃப் ஜோயா. அது கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன பேச விடு. நாங்க நாகூர் தான் வந்திருக்கோம். இந்த கொடுமையை நான் எப்படி வாயால சொல்லுது? எப்பா சின்ன வயசுல எங்க பாட்டி கூட்டுட்டு போறேன்னு ஒரு கொடுமை பண்ணுவாங்க பாருங்க. என்னோட சிஸ்டருக்கு வந்து 6 வயசு இருக்கும், எனக்கு வந்து 5 வயசு இருக்கும். இன்னும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. எப்போ போனாலும் நானும் அவ்வளோ தொலைஞ்சு போயிடுவோம். எங்க தாத்தா எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துடுவாரு. எங்க பாட்டி கிட்ட நல்லா திட்டு வாங்குவாரு. ஆனா ரொம்ப கொடுமைங்க. அங்க ஆளுங்க ரஷ்ஷு அதிகமா இருக்கும். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ அவ்வளோ ரஷ் இல்லை, நல்லா இருக்கு. ஷஃபா குண்டா தான் ரொம்ப இது பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்க்கும்போது கூட நல்லா இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஒஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொட்டி கட்டை. அதுலேயே வந்து தேய்க்கிற கட்டை வந்துடும். इतना अच्छे इसकी इसमें दूसरा कलर नहीं आंटी. போகிற வழியில் டிஃபன் முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லி ஒரு சின்ன கடையாக பார்த்து இறங்கிட்டோம். அந்த கடையில் சப்ளையர் யார், ஓனர் யாருன்னே தெரியல. நாங்களே எல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் அங்கிள் எல்லாருக்குமே வச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம். போக போக வெயில் அதிகமாக தான் ஆகுது, தவிர ஒரு காற்று கூட வரமாட்டேங்குதுங்க. சுத்தமாக முடியல எங்களால். ஏன்னா எங்கள் காரில் இருக்கிற பாட்டிலே அப்படியே மெல்ட் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. அங்கே போகிற வழியில் வந்து தர்பூசணி கடை பார்த்தோம். வாட்டர் மிலன் சாப்பிட்டுட்டு எங்கள் ஆண்டி வந்து இளநீ வாங்கினாங்க. நான் வந்து 2 வாட்டர் மிலன் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, ஸ்வீட்டாக இருந்துச்சு. அந்த அங்கிள் ஆண்டி கடை வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப பாசமாக பேசினாங்க. அந்த ஆண்டி வந்து அவங்க பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அதுவும் இந்த ஜென்ரேஷனில் அவ்வளோ பாசமாக பேசினாங்க. நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க எல்லாமே கேட்டாங்க. தர்பூஸ் கடை ஆண்டி கிட்ட நான் சொன்னேன், ஆண்டி ஒரு எமர்ஜென்சி ஆண்டி சொன்ன உடனே அவங்க அதுக்கெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது, நான் கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போனாங்க அவங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அந்த ஆண்டி எங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போயிட்டோம். இந்த வீடியோ கண்டினியூ ஆகும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.